أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله. عن أنس رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاثة: أهله وماله وعمله، فيرجع اثنان ويبقى واحد، يرجع أهله وماله ويبقى عمله. متفق عليه. ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இன்னும் அவற்றுக்கிடையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து இவ்வுலக வஸ்துக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவனை எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி வாய்ந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை மனிதனுக்கு சோதிப்பதற்காக வேண்டி, மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரம்தான் அமல்கள் நடைபெறும். இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரம்தான் அமல் நடைபெறும். நாங்கள் கண்ணை மூடிவிட்டால், மரணித்து விட்டால் அமல் என்பது ஒன்று கிடையாது. நாங்கள் இந்த உலகத்தில் என்ன அமலை செய்தோமோ அதனுடைய பிரதிபலனைத்தான் கபரிலிருந்து நாங்கள் அனுபவிக்க இருக்கிறோம். நல்லவைகளை செய்தால் கபரிலும் நல்லதாக இருப்போம். மோசமான விடயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழ்படுத்தி வாழ்வோமாக இருந்தால் அந்த கபருடைய வாழ்விலிருந்து மீதமுள்ள எல்லா கட்டங்களிலும் மிக பயங்கரமான வாழ்க்கையை நானும் நீங்களும் முகம் கொடுக்க வேண்டி வரும். अल्लाह के प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला इस दुनिया को हमको आजमा के लिए, इम्तिहान के लिए दुनिया दिया. ये दुनिया में सिर्फ अमल करना है. जब हमको मौत आ जाएगी उसके बाद कोई अमल नहीं. इस दुनिया में अल्लाह के अहकामात को अच्छी तरह मैंने फॉलो किया, अच्छी तरह अमल किया, मेरे मौत के बाद वाला जो जिंदगी वो अच्छा होगा. अगर इस दुनिया में मैं अच्छी तरह अल्लाह के अहकामात को फॉलो नहीं किया, मेरा दिल जो चाहा मैं इसी को फॉलो किया, नमाज नहीं पढ़ा, कुरान नहीं पढ़ा, अल्लाह के अहकामात को मैंने तोड़ दिया, अगर इस तरह मेरा जिंदगी में गुजारा, फिर मौत के बाद और आखिरी जब मरहले तक मैं बहुत मशक्कतों को मुवाजहा करना होगा, फेस करना होगा. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை படைத்த இறைவன் என்ன சொல்கிறான்? வகுலி அமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள். நான் எதனை செய்ய சொல்கின்றேனோ அவைகளை நீங்கள் செய்யுங்கள். ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலு, நாளை மறுமை நாளில் உங்களுடைய அமலை அல்லாஹும் என்னுடைய தூதரும் பார்ப்பார்கள். எனவே எந்த மனிதன் சீதைவித்தனமாக வாழ வேண்டும், சொர்க்கவாசி என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு அமல்கள் செய்வது லேசி, குர்ஆன் ஓதுவது லேசி, சுபுஹுக்கு எழும்புவது லேசி, சுபுடைய தொழுகையை தொழுவது லேசி, முன்பின் சுன்னத்துக்கள் தொழுவது லேசி. இதற்கு மாற்றமாக அல்லாஹ் எவனை நரகவாசி என்று முடிவு செய்து வைத்திருக்கின்றானோ அவனுக்கு சுபுஹ் தொழுகையை ஒழுங்குவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உலக லாபங்களுக்காக வேண்டி நேர காலத்தோடு எழும்பி ஓடுவான். சுபுடைய 2 ரக்காத் தொழுவதற்காக வேண்டி உடம்பை அசைக்க முடியாமல் இருக்கும். அதனுடைய அடையாளம் என்ன? நான் இந்த உலக வாழ்க்கையை நான் என்னுடைய மனம் விரும்புகிறவாறு நான் செய்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஏதோ ஒரு அடிப்படையில் தொடரான பாவங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய உடம்பு பாரமாகிறது, சுபுகுக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறது. குர்ஆனை ஓதுவது என்பது, தொடுவது என்பது, எடுப்பது என்பது ஒரு பாம்பை தொடுவதை போல. முன்பின்கள் பரந்தான 17 ரக்காத்தை தொழுவதே பெரும் கேள்விக்குறியா இருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய தரஜாக்களை, அந்தஸ்துக்களை, குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் சுன்னத்துக்கான அமல்களை வைத்திருக்கிறான். அந்த சுன்னத்தான அமலை செய்வது இரண்டாவது விடயம். சில மனிதர்கள் முன்பின் சுன்னத் தொழுவது எப்போது கேட்டால் அவர்களுக்கே தெரியாது. துஹுருடைய 2 ரக்காத் முன் சுன்னத்,
ஜும்ஆவுடைய முந்தின 2 சுன்னத், ஜும்ஆக்கு பின்னால் 2 ரக்அத் சுன்னத், அஸ்ர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத், மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்அத், இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத், இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் 5 ரக்அத், 2 ரக்அத் சுன்னத், 3 ரக்அத் வித்ர், சுபூ தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத். யார் சொல்றது? எப்போது சொல்றது? நான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய வாழ்வு இவ்வாறு செல்வமாக இருந்தால் நான் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? எங்களுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது. நான் மரணித்ததற்கு பின்னால் நான் எதனை நோக்கமாக வாழ்ந்தேனோ, நோக்கமாக கொண்டு வாழ்ந்தேனோ, எந்த விடயங்களுக்காக என்னை நான் அர்ப்பணித்தேனோ, என்னுடைய குடும்பம் கபரு வரைக்கும் வரும். கபரு வரைக்கும் வந்து விட்டு சென்று விடும். அதற்கு பின்னால் 2-3 மாதங்கள் வரும் வரை கிழமைக்கு ஒரு விடுத்தம் வருவார்கள் அல்லது நாளாந்தம் வருவார்கள். நாட்கள் செல்ல 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 அவர்களுடைய வருகையும் குறைந்துவிடும். 2 பெருநாளுக்கு மட்டும் வருவார்கள். அந்த தெரிந்தவர்களும் இல்லாமல் போனதற்கு பின்னால் என்னுடைய அப்பாவுடைய கபரை யார் தரிசிக்க செல்வது? யாரும் இல்லை. எனவே என்னோடு மௌத்து வரைக்கும், மௌத்துக்கு பின்னால் என்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் வருவது என்னுடைய அமல்கள் மாத்திரம்தான். நான் என்ன நல்ல அமலை செய்தேனோ அந்த அமல் என்னை பிரிவு விடாது. சொர்க்கத்திற்கு விட்டு செல்லும் வரைக்கும் என்னை கூட்டிக் கொண்டு செல்லும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हम इस तरह इस दुनिया में अमल करने के लिए दिया है। अल्लाह ने क्या कहा? कुल, ये नबी है, आप बताओ, इअमलू, आप लोग अमल करो, फसयरल्लाहु अमलकुम व रसूलुहु, मैं और मेरे रसूल नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आप लोगों का अमल कल क़यामत के दिन देखेंगे। आजकल कौन बंदा सुबह नहीं पढ़ता है वो समझ ले वो एक गुनाह में मुब्तला है। ये गुनाहों के वजह से उसका बदन को, जिस्म को उठना मुश्किल है। सिर्फ 2 रकात पढ़ने में मुश्किल है, लेकिन एक अरबैट है, उधर 5 मानन मिलेगा। वो 3 बजे उठकर सर्दी को बर्दाश्त करके कॉम्प्लेक्स के सामने खड़े होगा। लेकिन सिर्फ 2 रकात नमाज पढ़ने में उसका बदन को, जिस्म को उठकर दोबारा सो जाना है शुरू शम्स के बाद, लेकिन वो उसके लिए नहीं आएगा। कुरान को पकड़ना एक सांप को पकड़ने की तरह उसका दिल है। अल्लाह सुब्हानहु व तआला सिर्फ फर्ज नहीं किया और सुन्नत भी अमल भी है। सुन्नत का अमल क्यों? हमारे फर्ज में अगर कोताही है, फिर अल्लाह सुब्हानहु व तआला इस सुन्नत अमल से मेरा फर्ज का कोताही को जबर करेगा। मैं कब पढ़ा? ज़ुहर का पहले 2 सुन्नत या 4 सुन्नत, उसके बाद 2 सुन्नत, असर के पहले 2 सुन्नत, मगरिब के बाद 2 सुन्नत, इशा के पहले 2 सुन्नत, इशा के बाद 5 सुन्नत, सुबह के पहले 2 सुन्नत। मैं कब पढ़ा? मैं सोचना है। हम जब मौत हो जाएंगे, मैं जब वफात हो जाऊंगा, उसके बाद ये मय्यत को 3 चीज फॉलो करेगा। 2 चीज कब्र के बाद, उसको दफनाने के बाद वापस हो जाएगा। उसमें ये जो बंदा अपने जो परिवार के लिए, फैमिली के लिए, बच्चों के लिए जो मैं मेरा खून को पसीना करके मैं कमा रहा हूं, उनको देखभाल करता हूं, ये जब मैं वफात हो जाऊंगा, मैं मेरे लिए जो 4 सुन्नत, 4 फर्ज किफाया अमल ये करके कब्र तक जाकर आकर मुझे दफनाने के बाद कितने टाइम रहेंगे? 1 घंटा या 2 घंटा? 3 घंटे से ज्यादा कोई बंदा नहीं रुकता, वापस आ जाएंगे। मेरा गाड़ी अगर मेरे बदन को, जिस्म को कब्र तक, मकबरा तक पहुंच जाएगा, उसके बाद कौन उधर गाड़ी को पाक करेगा? उसके बाद एक गाड़ी भी अपने घर के तरफ रवाना हो जाएगा। उसके बाद क्या चीज मेरे साथ रहेगा? सिर्फ मेरे आमाल, मेरा तिलावत। मैं कुरान को रोजाना 3 सफ़ा 5 सफ़ा पढ़कर
2 महीने में एक कुरान खत्म करता हूं, इस तरह मेरा अमल है, रवाज है, ये कुरान मेरे साथ आ जाएगा। मेरे नमाज, मेरे ज़कात, मैं दूसरों के साथ अच्छे हुस्न अमाल के साथ मुआमला किया और मेरा रिश्तेदार को मैं उनके साथ उनको उसका रिश्ता को नहीं तोड़कर मैंने जिंदगी गुजारा, ये सारे अमल मेरे साथ आ जाएगा, मेरे साथ आ जाएगा। उसके बाद आने के बाद सर के करीब नमाज होगा, सर के करीब क्या होगा? नमाज आ जाएगा। यमीन की तरफ, यमीन की तरफ, यमीन की तरफ सदका आ जाएगा, नहीं लेफ्ट की तरफ सदका आ जाएगा। और सिलतुल अरहम, रिश्तेदार को साथ गुजारना, जिंदगी गुजारना, ये आ जाएगा। और पाँव की तरफ हुस्नुल खुलुक आ जाएगा। ये सब अमल मेरे साथ मुझे हाउल हो जाएगा। जब मलक आ जाएगा, अजाब आ जाएगा, वो मुझे तक पहुंचने को नहीं दे देगा, वो रुकेगा। मैं जो रोजा पकड़ा ये मेरे यमीन की तरफ आ जाएगा। और कुरान और रोजा एक इंसान, एक दोस्त बनाकर मेरे साथ मुझे जन्नत में दाखिल होने तक मेरे साथ रहेगा। हर जगह सिरात, मीज़ान, हिसाब, हर जगह मेरे लिए मेरे लिए वो शफाअत करेगा। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் மரணம் அடைந்து விட்டால் என்னை 3 விடயங்கள் பின்தொடரும். அதில் 2 நான் இந்த உலகத்திலே எந்த 2ற்காக வேண்டி நான் அதிகம் பாடுபடுகின்றேனோ, என்னுடைய இரத்தத்தை நான் வியர்வையாக கொட்டுகின்றேனோ, அந்த 2 விடயங்களும் என்னை விட்டு வந்துவிடும். என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய உறவினர்கள் வருவார்கள். எதுவரைக்கும் நிற்பார்கள் அடக்கம் செய்ததற்கு பின்னால்? 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலத்துக்கு மேல் அந்த கபர் அடியில் யாரும் நிற்க மாட்டார்கள், சென்று விடுவார்கள். அதற்கு பின்னால் நான் ஆசையாக வாங்கிய கார், அது எவ்வளவு பெருமதியாக இருந்தாலும், என்னுடைய உடம்பை தூக்கித்தான் அது மக்பரா வரைக்கும், மன்னரை வரும் வரைக்கும் சென்றிருந்தாலும், என்னுடைய உடம்பை தூக்கும் வரைக்கும் அந்த 2 மணித்தியாலம் அந்த வாகனம் மக்பராவில் இருக்கும். அதற்கு பின்னாலும் என்னுடைய மகனோ மருமகனோ அந்த காரை ஓட்டி சென்று விடுவார்கள். எனவே நான் சம்பாதித்தவைகளும் சென்றுவிடும், என்னுடைய குடும்பங்களும் சென்று விடுவார்கள். என்னோடு தத்தனியாக அந்த இரவு நேரத்தில், அதுவும் கபருடைய அறை என்பது 6 அடி நீளம், 4 அடி அகலம் கொண்ட மண்ணை போட்டு மூடிவிட்டால் தனிக்கர இருட்டு, வியர்வை. அந்த நேரத்தில் என்னோடு இருப்பது என்னுடைய அமல்கள் மாத்திரம்தான். நான் ஓதிய குர்ஆன், நான் 2 மாதங்களுக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிக்கின்ற பழக்கம் இருந்தால் குர்ஆன், நான் விடாமல் தொழுது வருகின்ற தொழுகை, நான் தொடர்ந்து தொழுது வருகின்ற தொழுகை, நான் மரணித்து விட்டால் கணித்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய தலைமாட்டில் தொழுகை வந்து நிற்கும். அல்லாஹ் குர்வத்தை கொடுப்பான். தனிமை இருப்பதற்கு பதிலாக நல்ல அமல்கள். ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்தில் தனியே செல்லும் பொழுது வெறுச்சியை உணர்வான். 5 நபர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் ஜொடியாக செல்வான். அதே போன்றுதான் அந்த வெறுச்சியான வாழ்க்கையிலே தொழுகை தலைமாட்டில் வந்து நிற்கும். ஏன்? இந்த மனிதன் என்னை விடவில்லை, தொழுகையை பால்படுத்தவில்லை, எனவே தொழுகை தலைமாட்டில் வந்து நிற்கும். வலது பக்கத்திலே நோன்பு வந்து நிற்கும், இடது பக்கத்திலே ஜகாத் வந்து நிற்கும், கால் பகுதியிலே நான் கொடுத்த தான தர்மங்கள், நான் மற்றவர்களோடு நல்ல முறையில் நல்ல நட்புணத்தோடு பழகிய பழக்கம், என்னுடைய குடும்ப உறவை நான் பேணி வந்த அந்த அமல்கள் வந்து நிற்கும். மலக்குமார்கள் வருகின்ற நேரத்திலே அல்லது வேதனை வருகின்ற நேரத்திலே அந்த நல்ல அமல்கள் என்னை பாதுகாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு, சொர்க்கவாதி என்ப மனிதனுக்கு நல்லமல்கள் செய்வது லேசி. எந்த மனிதனுக்கு நல்லமல்கள் செய்வது பாரமாக இருக்கிறதோ நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்விலே ஏதோ ஒரு பாவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது,
அந்த பாவத்தின் காரணமாகத்தான் எனக்கு அமல் செய்ய முடியாமல் இருக்கிறது, என்னுடைய மனம் நல்ல அமல்களை வெறுக்கிறது, குர்ஆனை ஓத மறுக்கிறது, பள்ளிவாசலுக்கு வருவதை மறுக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே அவன் வைத்திருக்கக்கூடிய சுவண்டிகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் பயந்தவர்கள். அல்லாஹ் பயந்து மட்டும் போதுமா? இல்ல கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுடைய பாஷையிலே சொல்ல போன பச்சையாக சொல்கிறான். எவ்வாறு? இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஈம், என்னை பயந்து வாழ்ந்தவர்கள் சொர்க்க சுவண்டிகளிலே இருப்பார்கள். ஃபாகிஹீன பிமா ஆதாஹும் ரப்புஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சுவண்டிகளை அனுபவித்தவர்களாக ஜொலியாக இருப்பார்கள். வவகாஹும் ரப்புஹும் அஸாபல் ஜஹீம், அல்லாஹ் அவர்களுக்கு நரக வேதனையை தடுத்து விட்டான், பாதுகாத்து விட்டான். அதற்கு பின்னர் அல்லாஹ் என்ன சொல்வான்? குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தங்கு தடையின்றி அனுபவியுங்கள். ஏன் தெரியுமா? பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல அமல்கள் செய்த என்கிற காரணத்தினால். முதலாவது. அடுத்ததாக அல்லாஹ் இன்னொரு குறிப்பிடுகிறான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், சொர்க்கத்திலே உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அது இருக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் எதனை ஆசைப்படுகிறீர்களோ எதனை கேட்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விருந்து. இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விருந்து. அது மட்டுமில்ல, வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரித்துமுஹா, உங்களுக்கு இதில் நிரந்தரமாக வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறதே, இது ஏன் தெரியுமா? பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது அமல் செய்தீர்கள் என்கிற காரணத்தினால். அது மட்டுமா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் இன்னொரு கூறுகிறான், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. ஐயாமுல் ஹாலியா என்றால் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எனக்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்தீர்கள், குர்ஆனை ஓதினீர்கள், தொழுகையை நிலைநாட்டினீர்கள், தான தர்மங்கள் வழங்கினீர்கள், எல்லோருடனும் நற்குணத்தோடு உறவை பேணினீர்கள். எனவே இதன் காரணத்தினால் நீங்கள் இந்த நாளிலே சொர்க்கத்திலே தங்கு தடையின்றி உண்ணுங்கள், பருகுங்கள். எனவே சொர்க்கம் கிடைப்பது எங்களுடைய நல்ல அமல்களை வைத்துத்தான், என்னுடைய நல்ல அமலை வைத்துத்தான் அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தரப்போகிறார். இந்த நாங்கள் பார்த்த எல்லாத்திலையும் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு சுவண்டியும் இதன் காரணமாக பிமா கானூ யஅமலூன், அவர்கள் அந்த சொர்க்கவாசிகள் இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல அமல்கள் செய்ததன் காரணமாக. எனவே அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு குர்ஆனை ஓத வேண்டும், தொழ வேண்டும், எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை நாள் நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது சுன்னத். நான் ஓதினால் எனக்கு 10 நாள் நூறாக பிரகாசமாக இருக்கும். நபி மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கை எங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் கேட்கின்றான் கேள்வி, ஐன தத்ஹபூன், நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பணமோ உங்களுடைய பிள்ளைகளோ குடும்பமோ அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் அதெல்லாத்தையும் அனுபவியுங்கள், அதே நேரத்தில் எனக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்யுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கொஞ்சம் கரிசனை எடுத்து நல்லமல்கள் செய்யக்கூடிய விடயத்தில் நானும் நீங்களும் முந்தி அடித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. मेरे प्यारे दोस्तों, इस दुनिया में अल्लाह सुब्हानहू व तआला कल क़यामत के दिन हमको बहुत कुछ नेमत दे देगा, खास तौर पर जन्नत दे देगा। ये जन्नत क्यों मिल रहा है? कुरान में साफ साफ अल्लाह ने बताया, जज़ाअम बिमा कानू यअमलून, आप लोग इस दुनिया में जिंदगी गुजरने के टाइम अच्छे अमल किया, अमल करने के वजह से मैं आप लोगों को जन्नत दे रहा हूँ। जन्नत में सब लोग मुत्तकीन अल्लाह के जो नियमतों में हो जाएगा, फाकिहीन बिमा आताहुम, वो लोग मजे ले लेंगे जन्नत में। अल्लाह क्या कहेगा? आप पियो खाओ, कोई रुकावट नहीं। क्यों?
बिमा कुंतुम तामलून, आप लोग इस दुनिया में अमल किया। अमल में किया क्या आता है? कुरान पढ़ना, नमाज पढ़ना, सुन्नत को फॉलो करना, हुस्नुल खुलुक के साथ दूसरों के साथ मुआमला करना, रिश्तेदार को तोड़ के बगैर जिंदगी गुजारना, ये सारे अच्छे अमाल करके हम इस दुनिया में अमल किया। इसके वजह से अल्लाह ने कल क़यामत के दिन हमको जन्नत दे देगा। इसलिए इस दुनिया में जिंदगी गुजरने के टाइम हम सारे अच्छे अमाल करने के लिए कोशिश करेंगे और इसी तरह अल्लाह उसके लिए अल्लाह हम सबको तौफीक अता फरमा। वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।